சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் ஏற்றப்பட்ட விஜய் முகம் பொறிக்கப்பட்ட மஞ்சள் நிற கொடி. மஞ்சள் நிற கொடியை ஏற்றி விஜய் ஒத்திகை பார்த்ததாக தாவேக நிர்வாகிகள் தகவல். டெல்லியில் பிரதமர் மோடிக்கு ராக்கி கயிறு கட்டி ரக்ஷாபந்தன் கொண்டாடிய பள்ளி சிறுமிகள். இளம் நண்பர்களுடன் ரக்ஷாபந்தன் கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி கருத்து. ரக்ஷாபந்தனை ஒட்டி தங்களுடைய புகைப்படத்தை பகிர்ந்து வாழ்த்து தெரிவித்த ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா. அண்ணன் தங்கைக்கு இடையிலான உடைக்க முடியாத அன்பையும் பாசத்தையும் பறைசாற்றும் பண்டிகை நாளில் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக வலைப்பதிவு. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ராக்கி அணிவிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் ராக்கி கயிறு கட்டிய பெண்கள். தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்குவதை உறுதி செய்யுமாறு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். புதிய வழித்தட திட்டங்களுக்கான ஒதுக்கீட்டில் 674 கோடி ரூபாய் அளவிற்கு குறைத்ததால் முக்கிய திட்டங்களின் செயல்பாட்டில் பாதிப்பு ஏற்படும் என்றும் கருத்து. பாஜகவுடன் ரகசிய உறவு வைக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என முதலமைச்சர் கருத்து. அனைவருக்கும் உரிய மரியாதை கொடுப்போம், ஆனால் உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும் பேச்சு. பாஜகவோட நம்ம உறவு வச்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கிளப்பி விட்டுருக்காங்க. நாங்கள்லாம் ரகசிய உறவெல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லோருக்கும் உரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம். அதுக்காக நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அண்ணாமலை ஆணையிட்ட சொல்கிறேன், நமக்கென்று இருக்கக்கூடிய உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம். கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழாவை நடத்தியது திமுக அல்ல, மத்திய அரசு நடத்திய விழா என முதலமைச்சர் கருத்து. மறைந்த தலைவர்கள் அண்ணாதுரை, எம்ஜிஆர் ஆகியோரின் நினைவு நாணயங்களிலும் ஹிந்தி மொழி இடம்பெற்றுள்ளதாகவும் விளக்கம். இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல, அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு. அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி. மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களுக்கு நாணயம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து பாருங்க. எல்லா தலைவர்களுக்குமே நாணயம் வெளியிடுகிற போது ஒன்றிய அரசு இந்தியில தான் எழுதி அப்புறம் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கும். கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழாவை நடத்தியது மாநில அரசுதான். விழாவை மத்திய அரசு நடத்தியதாக முதலமைச்சர் கூறியதற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மறுப்பு. இதில் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய பேப்பர்ல எல்லாம் டிவில எல்லாம் கொடுத்த விளம்பரம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே கொடுத்துருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் எங்களுடைய மத்திய அமைச்சரை கலந்து கொண்டு சென்று இருக்கிறார். நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்றதால் தான் ராஜ்நாத் சிங்கை முதலமைச்சர் புகழ்ந்து பேசியதாக சீமான் கருத்து. 100 ரூபாய் நாணயத்திற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்த முதல்வர் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்காதது குறித்து கேள்வி எழுப்பாதது ஏன் எனவும் வினா. 100 ரூபா நாணயம் வெளியிட்டதுக்கு நன்றினா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிநிலை அறிக்கையில் நிதியை ஒதுக்காததுக்கு என்ன சொல்லுவீங்க? வந்துட்டாரா அப்புறம் அவர் 2 வார்த்தை புகழ்ந்து பேசணும்ல. நாணயம் வெளியிடுறதுக்கு நீங்க தான் தகுதியான ஆளு சொல்லிட்டு போக வேண்டியதானே தம்பி. தமிழக அரசின் 50வது தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்றார் முருகானந்தம். தலைமைச் செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக பணியிட மாற்றம். கோவை, குமரி, நெல்லை, தேனி உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 25ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். கிருஷ்ணகிரி அருகே போலி என்சிசி முகாமில் பள்ளி மாணவி பாலியல் கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 3 பேர் கைது. நாம் தமிழர் முன்னாள் நிர்வாகி சிவராமனுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறப்படும் 3 மீதும் பாய்ந்தது போக்சோ வழக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தங்களிடம் பதிவு செய்த எந்த மையமும் பயிற்சி முகாம் நடத்தவில்லை என என்சிசி தலைமை அலுவலகம் விளக்கம். பாலியல் புகார் தொடர்பாக கைதான சிவராமன் என்ற நபருக்கும் என்சிசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அறிக்கை.
எந்தெந்த பள்ளிகளில் போலி என்சிசி முகாம்கள் நடந்தது என்பது குறித்து விசாரணை நடந்து வருவதாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தகவல். பாலியல் சீண்டலுக்கு ஆளானதாக புகார் அளித்துள்ள மாணவிகளுக்கு கவுன்சிலிங் அளிக்கப்பட்டு வருவதாகவும் விளக்கம். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு ஒத்திவைப்பு. வழக்கு தொடர்பாக விளக்கம் அளிக்க பொன்முடி தரப்பில் கால அவகாசம் கோரியதை அடுத்து விசாரணையை செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம். கோவை சூலூர் அடுத்த வாரப்பட்டி ஊராட்சியில் 370 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள ராணுவ தொழில் பூங்கா சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் விண்ணப்பித்தது சிப்காட். 20 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி தராமல் யுவன் சங்கர் ராஜா வீட்டை காலி செய்ய முயன்றதாக வீட்டு உரிமையாளர் புகார் அளித்த விவகாரம் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப் போவதாக யுவன் சங்கர் ராஜா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் அவர் தரப்பு விளக்கத்தை கேட்க போலீசார் முடிவு. தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாட்டில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. புகார் அளித்தபோது வழக்கு பதிவு செய்யாமலும் உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமலும் இருந்த குற்றச்சாட்டில் பெண் எஸ்ஐ சூர்யா பணியிடை நீக்கம். அனைத்து மத்திய அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் காவலாளிகளின் எண்ணிக்கை 25% அதிகரிப்பு. சிசிடிவி கேமராக்களையும் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் அபூர்வா சந்திரா தகவல். இந்திய ராணுவ தளபதியாக பொறுப்பு வகித்த பத்மநாபன் 84 வயதில் உடல்நலக்குறைவால் காலமானார். சென்னை அடையாறில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு ஆளுநர் RN ரவி, அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் மரியாதை.